ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது முருங்கைக்கீரை நான் பொரியலுக்காக எடுத்திருந்தேன். ஸோ அதில் நம்ம அந்த கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் அந்த ஸ்டெம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டெம் சூப் வைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சூப்பாக எடுத்துக்கும் போது நமக்கு இன்னும் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து நல்லதும் கூட. அந்த மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த ஆட்டுக்கால் சூப் நம்ம வாரத்தில் 2 நாள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இதையும் கூட ஒரு நாள் எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் நம்ம அது ஆட்டுக்கால் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. இந்த மாதிரி நமக்கு முருங்கைக்கீரை ஸ்டெம் ஈஸியாகவே கிடைக்கிது. இதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதுவும் நல்ல சத்துள்ள ஒரு பொருள் தான். இதை நல்லா நசுக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுக்கணும் பாருங்கள். நல்லா ஃபைனாக தட்டி எடுக்கணும். பட் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி தட்டி எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த ஸ்டெம்லேருந்து சாறு இறங்கினா தான் அந்த ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக நமக்கு சேரும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். நல்ல அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா தட்டி எடுத்துட்டு ஒரு 10 பல் பூண்டு உரித்து அதையும் தட்டி எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா நைஸாகவே தட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, இது 2யும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. பட் இது நல்லாவும் இருக்கும். இந்த சூப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போடக்கூடாது உப்பு. ஏன்னா நம்ம ஹெல்த் உப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு நல்லதில்லை. உப்பும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். அப்புறம் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். நான் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் 100 to 150 கிராம் இருக்கும். அதுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இது ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு கொதி தான் வரணும். இது ஃபுல் சூப்பும் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் தான் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றி விட்டுறணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 45 to 1 ஹவர் ஆகும் இந்த சூப் ரெடி ஆகிறதுக்கு. அப்போ தான் மெதுவாக குக் பண்ணும்போது தான், ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணும்போது தான் நமக்கு அதிலேருந்து எசன்ஸ் நல்லா இறங்கும். ஃபாஸ்ட்டாக நம்ம குக் பண்ணோம்னா அது சீக்கிரம் தண்ணி தான் வற்றி போகுமே தவிர சூப் நமக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல சூப் ஒரு 1/2 லிட்டராக சுண்டி வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கணும். பட் இந்த ஸ்டெம் சாப்பிடக்கூடாது. ஸ்டெம் நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் வடிகட்டிட்டு சூப் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூடு வேணுமோ அந்த அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி பார்த்து சூப் குடிச்சிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.